ஒருவேளை நீங்கள் நினைத்த காரியங்கள் இந்த ஆண்டில் நடக்காமல் போயிருக்கலாம். நீங்கள் முயற்சி பண்ண காரியங்களுக்கு தோல்வி கிடைச்சிருக்கலாம். இந்த ஆண்டுக்குள்ளே இந்த காரியத்தை நான் பெற்றுக்கொள்வேங்கிற விதமாக பிரயாசப்பட்டிருக்கலாம். ஆனாலும் ஆண்டு முடிய போது இன்னும் அந்த காரியங்கள் நிறைவேறாமல் இருக்கலாம். வசனம் சொல்லுது, எரேமியா 3:10, முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்பவில்லை என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். நாம் கர்த்தருக்குள்ளாக முழு இருதயத்தோட திரும்பும் பட்சத்தில், அதாவது யோபு அவருடைய வாழ்க்கையில் சகலத்தையும் இழந்த போதும் அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, என்னை கொன்று போட்டாலும் நான் கர்த்தர் பட்சமாக விசுவாசத்தோடு இருப்பேன். நாம் தான் தேவன் பட்சமாக திரும்பாமல் நம்மளுடைய சூழ்நிலைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம், நம்மளுடைய தோல்விகளை பார்த்து கொண்டிருக்கிறோம், நம்மளுடைய நஷ்டங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம், நம்மளுடைய வெற்றியின் கிளர்ச்சியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கான கண்ணி சத்துரு எந்த ரூபமாக கொண்டு வருவான் என்கிற விதமாக நமக்கு தெரியாதுங்க. சடிதியில் விழத்தள்ளத்தக்கதான சூழ்நிலைக்கு எதுவாக சத்துரு நம்மளை நடத்திடுவோம். கர்த்தர் சொல்கிறாரு, முழு இருதயத்தோட நீ என்னிடத்துல திரும்ப, நான் உனக்கானதை என்னுடைய வாழ்க்கையில் உனக்கானதை கொண்டு வரது என்னுடைய பொறுப்பா, நீ அதை பார்க்காத. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்காமல் இருப்பாரா என்ன? நிச்சயமாகவே இறங்குவார். நாம் செய்ய வேண்டியது முழு இருதயத்தோடு கர்த்தர் பட்சமாக திரும்பணும். இந்த ஆண்டில் நம்ம அப்படிப்பட்ட வாழ்க்கை ஒருவேளை வாழாமல் இருந்திருக்கலாம். தேவன் பட்சமாக முழு இருதயத்தோடு வருகிற ஆண்டில் கடந்து சொல்வோம். கர்த்தருக்காக காரியங்களை முடிந்த மட்டுமாக செய்வோம். கர்த்தருக்குள்ளாக வாழுவோம். ஜெபம் பண்ணணும், வேதம் வாசிக்கணும், அதன் பிரகாரமாக வாழ ஒப்புக் கொடுக்கணும். முடிஞ்சதுன்னா கர்த்தரை பற்றி ஓராட்டியாவது சொல்லணும். நம்ம பெற்றுக்கொண்ட அனுபவத்தை மற்றவரிடம் சொல்லி அவர்களும் தேவன் அறியத்தக்கதான சூழ்நிலைக்கு எதுவாக நடத்தினா தேவன் நிச்சயமாகவே நம்மளை குறித்து மகிழ்ச்சி அடைவார். நிச்சயமாகவே உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். முழு இதயத்தோட கர்த்தருக்குள்ளாக திரும்புங்க. ஆமென்.